ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பாதாம் பருப்பு வந்து அல்வா செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட்டுக்கு அந்த பாதாம் பருப்பு ஸ்வீட்டு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். பாதாம் பருப்பு தோலை எடுத்துகிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி, நீங்கள் அர்ஜென்ட்டு வேணும்னா அப்படின்னா வெந்நீர் ஊற்றி இது பண்ணிங்கன்னா தோல் வந்து ஸ்கின்னு வந்து சீக்கிரம் வந்துடும். அதுமாரி செஞ்சுக்கலாம். நான் வந்து வெந்நீர் ஊற்றி தான் காலையில் தான் ஊற வச்சேன். அப்புறம் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேசரி பவுடர் வந்து என்னென்னா ஃபுட் கலர் வந்து மஞ்சள் கலர் இருக்கும்ல, அது எடுத்து வச்சுக்கிங்க. ஜீனி ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில், அப்புறம் நெய், ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெய் தேவையான அளவு. ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு பாலில் கலந்து கொஞ்சோண்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கு அவ்வளோதான் தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து போட்டது எல்லாத்தையும் உரிச்சதை நான் போட்டிருக்கேன். 1/4 கிலோ பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு வரணும். இதுமாரி தான் அரைச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைச்சிட்டேன். ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நல்லா ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் சட்டியில் ஊற்றும்போது பசும்பால் காய்ச்சின பால் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஒரு ஏர் சிட்டிகை சின்னதாக கொஞ்சமாக ஒரு ரவோண்டு சிட்டிகை போட்டுக்கிறேன். ரொம்ப போடல, ரவோண்டு சிட்டிகை போட்டுக்கிறேன். ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா குங்குமப்பூ கூட இருக்கும்ல, அந்த குங்குமப்பூ கூட பாலில் கலந்து சூடாக பாலில் ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம். அதில் நான் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் பால்லாம் ஒன்றுமே ஊற்றல, டைரெக்டாக வந்து சிம்மில் வச்சுங்க. பற்ற வச்சுட்டு உடனே சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. லைட்டாக கிண்டி விட்டுங்க. ஏன்னா அடியில் உட்காந்துரும். அப்புறம் அடியில் நல்லா இது பிடிச்சிரும். அதனால் லைட்டாக இது பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு நான் சுகர் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 அந்த கப்பால் 1.5 கப்பு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் கப்புன்னா இந்த கப்புன்னு இருக்கோம்னா டம்ளரு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அளந்து போட்டுக்கலாம். நான் 1.5 கப்பு வந்து சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுங்க. அந்த இந்த சர்க்கரை வந்து கரையணும். கரைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணிக்கலாம். தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விடும். தண்ணி விட்டு உங்களுக்கு பாதாம் பருப்பு தானே, அது டப்புன்னு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நீங்கள் டப்புன்னு கிண்டி விட்டுறணும். சிம்மிலே வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு உடனே சிம்மில் வச்சிடணும். சூடு ரொம்ப வரக்கூடாது. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விடும். ஜீனி போட்ட வச்சு கொஞ்சம் தண்ணி விடும். கெட்டியாக நல்லா தலை வரணும்னு இல்லை, கெட்டியாக வரணும். நல்லா நம்ம அசோகா அல்வா செய்வோம்ல, அதுமாரி கெட்டியாக வரணும். இப்போ வந்து பால் வந்து அந்த ஃபுட் கலரும் பாலும் கலந்து வச்சுருந்தேன்னா அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஈவனாக பிசைஞ்சு நல்லா ஈவனாக கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டு நீங்கள் வந்து குங்குமப்பூ வந்து சூடான பாலை காய்ச்சி அதில் குங்குமம் ஒரு 2 போட்டிங்கன்னா போதும். போட்டு நல்லா கலந்திங்கன்னா இந்த கலரு தான் வந்துடும். அது குங்குமப்பூவும் ஃபுட் கலருக்கு மஞ்சள் கலருக்கு ஃபுட் கலர் இருக்குல்ல, அதேமாரி இது வந்துடும். நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதேமாரி அதேமாரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா போட்டுட்டேன். போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். மொத்தமாக வந்து நான் 10 ஸ்பூன் ஊற்றினேன். நெய் நல்லா வேணும் நிறையா அதுக்காக. கப்பு வந்து நான் கோதுமை மாவு 2-3 கப்பு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா அதை எடுத்து ஃபுல்லாகவே நான் போட்டுறேன். கோதுமை மாவு நான் ஃபுல்லாக எல்லாம் போட்டு கிண்டிடுறேன். ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி ஈவனாக நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்குங்க. இதை ஃபுல்லாக கிண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுவேன். நெய் வந்து நிறையா போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால தான் நான் நெய் ஊற்றுவேன். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் மறுபடியும் 2 ஸ்பூன் நெய். உங்களுக்கு வந்து நெய் நிறையா ஊற்றினா தான் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். நல்லா பார்க்கவும் நல்லா இதாக இருக்கும். நெய் வாசனை இருக்கணும். நெய் வந்து நிறையா வேணும் இதுக்கு, நெய்க்கு. இதுக்கு பாதாம் பருப்பு அல்வாவுக்கு நம்ம கேசரிக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம். பாதாம் பருப்பு அல்வாவுக்கு கொஞ்சம் நிறையா நெய் போடணும். நான் ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன். உங்களுக்கு
குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் குங்குமப்பூ கிடைக்கல, அதனால் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ரெண்டாவது வந்து அடுத்தது ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். அடுத்த நெய் கொஞ்சோண்டு ஒரு நெய் ஒரு 3 ஸ்பூன்லேருந்து சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் கொஞ்சோண்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்ருங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா ஃபுல்லாக அடி பிடிச்சிரும், இல்லைனா நல்லா கெட்டியாக வரணும். அதுமாதிரி கெட்டியாக வந்த பிறகு அடுப்பை இறக்கிட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பருப்பு நெய்யை தாளித்து நான் போட்டுக்கிறேன். இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் பாதாம் பருப்பு இருந்துச்சு, அதெல்லாம் சரி செஞ்சுருவோன்ட்டு செஞ்சேன். பிள்ளைங்க சாப்பிட்ல அப்படின்னா கூட நீங்கள் இதேமாரி செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் நெய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 ஸ்பூன் நெய் ஃபுல்லாக கிண்டி விட்டுக்குங்க. நெய்யிலே தான் கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் போட்டு கிண்டிட்டு அப்புறம் வந்து நல்லா கிண்டி ஃபுல்லாக இது பண்ணி விட்ருங்க. பாதாம் பருப்பு வந்து பிள்ளைங்க ஊற வச்சு சாப்பிடாதுங்க, அது இது பண்ணி சாப்பிட்ணுன்னு பண்ணுங்க. நீங்கள் வந்து கூட இப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாதாம் பருப்புன்னு சொல்லாமல் ஸ்வீட்டு தான் அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் அதுலேயும் தாளித்து முந்திரி பருப்பு போட்டுட்டேன். அதுக்கு நெய் ஊற்றி இது பண்ணிட்டேன். நெய் ஊற்றி கிண்டி நல்லா ஃபுல்லாக கிண்டிட்டேன். சும்மா நீங்கள் 1 கப்பு பாதாம் பருப்பு கூட எடுத்தால் கூட 1 கப்பு பாதாம் பருப்பு 1 கப்பு கோதுமை மாவு அது எடுத்தால் கூட சூப்பராக இருக்கும். இதை மாதிரி பக்குவம் இதுமாரி உழுவணும். ஸ்பூனால் இப்படி ஒட்டாமல் வந்து கீழே உழுவணும். அப்படியே பாருங்க, ஒட்டாமல் நல்லா ஸ்பூனுங்களாம் நெய் இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றுவேன். நெய் ஊற்றி இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி ஒட்டாமல் வந்து இப்போதான் கீழே விழுந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ரவோண்டு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல நான் உப்பு போடுறேன். ஸ்வீட்டு வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக சால்ட்டு உப்பு சேர்க்குறோம், மற்றபடி எந்த இதுவும் இல்லை. ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கணும், அதுக்காக தான் கொஞ்சோண்டு லைட்டாக நம்ம 2 விரலால் லைட்டாக போடுறோம், அவ்வளோதான். அதையும் கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சி. ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பருப்பு அல்வா நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது என்னன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோ